வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போவது ஆன்மீக தகவலில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். குடும்பம் இந்த நூல் ஸ்ரீ கர்மயோகி ஐயா எழுதியது. அதில் ஒரு அருமையான பதிவு தான் நாம் பார்க்க போகின்றோம். குடும்பத்தில் என்னை காப்பாற்றி கொள்ள பிறரை நான் தாக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சிலர் இப்படி இருக்கத்தான் செய்வார்கள். குடும்ப தலைவர்கள் இல்லை மகனோ மருமகனோ இப்படி யாராவது இருக்கத்தான் செய்வார்கள். எல்லா குடும்பத்திலும் இல்லை, ஒரு சில குடும்பத்தில். அதை தான் ஸ்ரீ கர்மயோகி ஐயா உதாரணமாக சொல்கிறாங்க. கடுமையான ஆபாசமான சொற்களை சண்டை போடும் இடங்களில் பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதாவது என்னை காப்பாற்றிக் கொள்ள பிறரை நான் தாக்க வேண்டும். சில ஊரில் அந்த சொற்களை கேட்கவே முடியாது. அது பழக்கத்தில் உள்ள ஊரிலும் சில பகுதிகள் மட்டுமா அது கேட்கும். எல்லா இடங்களிலும் அதை காண முடியாது. அதுபோன்ற சொற்களை கேட்டு பழகியவர்கள் பயன்படுத்துபவர்களிடம் நாம் பழக வேண்டும். அவர்களை வேலைக்கு வைத்து கொள்ள வேண்டுமெனில் அவர்கள் லேட்டாக வந்தால், ஏன் லேட்டாக வருகிறாய் என்றால் பலன் இருக்காது. தொடர்ந்து லேட்டாக வந்து கொண்டுதான் இருப்பான். அவனுக்கு பழக்கமான சொல்லால் திட்டினால் மாறுவான், இல்லையெனில் வேலையை செய்ய மாட்டான். அவனை கட்டுப்படுத்த முடியாது. காது கேட்காதவனுக்கு உறக்க பேசினால் கேட்கும். நல்ல சொல் உரைக்காதவனுக்கு கடுஞ்சொல் உரைக்கும். அதுவும் பலன் தரவில்லை எனில் ஆபாசமான சொற்கள் அவன் ஆழத்தை தொடும். சொரணையற்ற மனிதர் உள்ள இடத்தில் ஆபாசமான சொற்களும் கடுஞ்சொற்களும் திட்டுவதும் கடிந்து கொள்வதும் உற்பத்தியாகி இருக்கின்றன. கை மாற்று வாங்கிய நண்பன் நாட்களாக பணம் கொடுக்கவில்லை என்ற பிறகு நமக்கு யோசனை எழுகின்றது. பணம் இல்லாமல் கொடுக்காவிட்டால் அதை அவன் தவறில்லை என அறிவோம். பணம் வந்தால் வேறு செலவு செய்கின்றான், வாங்கியதை கொடுக்கவில்லை என்றால் என்ன அர்த்தம் என நினைக்கும் பொழுதே இவனுக்கு வாங்கியதை கொடுக்கும் சொரணை இல்லை என புரிந்து கொடுத்ததை கேட்பவருக்கு கேட்க கூச்சப்படுபவரும் உண்டு. பணத்தை ஒருத்தட்ட கொடுத்துட்டு கேட்குறதுக்கு பணத்தை வாங்குறதுக்கு கூச்சப்படுறது. திருப்பி அவங்கக்கிட்ட போய் கேட்கணும், நிற்கணும். அவங்களோட பணத்தை கொடுத்துட்டு வாங்குறதுக்கே அவங்க கூச்சப்படுவாங்க. ஒரு சிலர் கேட்க கூச்சப்பட்டு வாங்காமல் கூட அந்த பணத்தை விட்டுருவாங்க. இவங்கக்கிட்ட போய் கேட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க, நமக்கும் அசிங்கமாக இருக்குன்ட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறார்கள். நாள் தள்ளி போனால் போகிறது என விட்டு விடுவார்கள். விட முடியாதவர்கள் என்ன செய்வாங்க, போய் கேட்பாங்க. கேட்டும் வரவில்லை, விடவும் முடியவில்லை என்னால் இவனுக்கே சொரணை இல்லை என்று நம்மை மீறி ஒரு முறை வாயில் வந்துவிட்டால் பணம் வருகின்றது. கடும் சொல் அவனுக்கு உரைக்கும் என புரிகிறது. பணம் வருகிறதே, கை மீதியாக இருக்கின்றான். நம் பணத்தை கேட்டால் கொடுப்பதில்லை எனில் நமக்கு சந்தேகம் வருகிறது. இவன் நம்மை ஏமாற்ற நினைக்கிறான் என்று தோன்றுகிறது. அதை சொன்னால் பணம் வருகின்றது. அதை சொல்லும் வரை பணம் வருவதில்லை எனில் அவன் மனதை புண்படுத்தினால்தான் அறிவு வரும் என்ற நிலை. அப்படியும் பணம் வரவில்லை எனில் அனுபவம் வருகின்றது. அவன் முதலில் கேட்கும் பொழுதே நம்மிடம் ஏமாற்ற வேண்டும் என்று கேட்டான் என்று இன்று புரிகின்றது. அதாவது முதல்ல பணம் கைமாத்த கேட்கும் பொழுதே இவங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம ஏமாற்றி விடலாம் என்ற எண்ணத்தோடு தான் அந்த பணம் கேட்கும் நபர் அந்த இரண்டாவது நபர்கிட்ட பணத்தை கேட்குறாங்க. இப்போ தான் இவருக்கு தோணுது, நம்மளை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு இந்த பணத்தை அவர் நினச்சி வாங்கியிருக்காருன்ட்டு. அனைவரும் அதுபோல் இருந்தால் பணம் என ஒருவர் கேட்டவுடன் என்னிடம் பணம் கடன் வாங்கி ஏமாற்றலாம் என்று நீ நினைக்கிறாயா? அடுத்தவர் கேட்டதை பார்க்கின்றோம்.
பணம் கொடுத்தவங்க இப்படி கேட்க தானே செய்வாங்க. இந்த ஊரில் எடுத்தவுடன் பிறரை தாக்கி பேசாவிட்டால் அனைவரும் நம்மை ஏமாற்றுவார்கள் என்றால் அந்த ஊரில் வழங்கும் பாசை இது. அந்த ஊருக்கு அது பொருந்தும். நல்ல ஊரின் அந்த பாஷைகள் பேசினால் எவரும் நம்முடன் பேச மாட்டார்கள். கடும் சொற்களை பயன்படுத்தினா யாராவது நம்ம கிட்ட பேசுவாங்களாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட என்ன நினைப்பாங்க, இவங்க கடும் சொற்களில் பேசுகிறாங்க, இவங்க கிட்ட நம்ம பேசக்கூடாதுன்ட்டு அவங்க பயந்து ஒதுங்குவாங்க. குடும்பம் எதிரான சூழ்நிலையில் உடையது. நமக்கு தேவை வருகிறது என்றவுடன் மற்றவர்கள் தங்கள் தேவையை குறைத்து நம் சௌகரியத்தை பூர்த்தி செய்ய முனையும் இடம் குடும்பம். பிறர் நம்மிடம் அதுபோல் நடந்தால் நாம் அவரிடம் அதுபோல் நடக்க வேண்டும். குடும்பம் உயர்ந்த இனிமையான சூழ்நிலை. குடும்பத்தில் எவரும் கஷ்டப்படக்கூடாது, மனம் கோணக்கூடாது, எவருடைய தேவையும் பூர்த்தியாகாமல் இருக்கக்கூடாது என்று அனைவரும் செயல்படும் இடம் குடும்பம். ஒருவருக்கு ஒரு தேவை அடுத்த மாதம் எழலாம் என்று தெரிந்தவுடன் அதற்குரியவாறு நம் தேவைகளை மாற்றி அமைத்து காத்திருப்பதுதான் குடும்பம். நம்மை காப்பாற்றிக் கொள்ளும் மனப்பான்மை பிறரை தாக்கும் பழக்கம் குடும்பத்தை உடைக்கும். அதாவது குடும்பம்னா ஒற்றுமையாக இருக்கிறது. குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை அனுசரித்து வாழ்க்கையை நடத்துவது, இது ஒற்றுமை நிலவுவது குடும்பம். அந்த இடத்துல அன்பு நிலைத்திருக்கும் என்று சொல்லப்படுகின்றதா. இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன உரையாடல் குடும்பத்தை பற்றியது தான் ஸ்ரீ கர்மயோகி ஐயா சொல்லியிருக்காங்க. நன்றி.